இந்த சீசன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் சீக்வன்ஸ் அப்படின்னா இதுதாங்க. தர்ஷிகாவும் விஷாலும் வினை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி சிம்பு த்ரிஷா மாதிரி நடு மத்தியில உட்கார்ந்துட்டு அந்த நிலாவை பார்த்து ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி டயலாக்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளாலே கேட்க முடியலையே. அதை கேட்டுட்டு இருந்த நிலா என்னெல்லாம் கேட்டிருக்கும் தெரியுமா? ஓ மனசுல பாட்டு தான் கேக்குது. கேக்குதா? கேக்குடுமே. ஆனா பாட்டு கேக்குறது இல்ல, அவங்க படுற பாடுதான் கேக்குது. இப்படி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அவங்க சொல்ல முடியாத நேரங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, அவங்க குமுறல்கள் எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொட்டுறதுதான் இந்த செக்மெண்ட். இங்க என்ன சொல்லுது? இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ரஞ்சித்தனை அடிக்கடி தங்கம் தங்கம்னு சொல்றதுனால இவனுக்கு என்ன தோணுச்சோ என்னமோ தெரியல. இந்த விஷாலுக்கு இந்த கோலார் சுரங்கப்பாதையில் எப்படி தங்கத்தை தள்ளிட்டு போவாங்களோ வண்டியில் அதே மாதிரி வச்சு மலாக்க தள்ளிட்டு போயிருக்கான். இவன் தள்ளிட்டு போவான்னு பார்த்தா தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அந்த நேரம் பாசிங்ல போன நம்ம சௌந்தர்யா பார்த்த ஒரு லுக் இருக்கே, அவன் மனசுல என்ன ஓடிச்சு அதை நீங்களே கேளுங்க. போடுப்பா எடிட்டர். ரஞ்சித் சார் ஏய் ரொம்ப தூக்காத, ஏறு மச்சான், ரொம்ப தூக்காத, அழுத்தி புடி, அழுத்தி புடி, தூக்கி தள்ளு. நீ தாண்டா டிரைவரு, உன்னைய தாண்டா கூட்டிட்டு போனோம். ஏ ஜாக், இங்க பாத்தியா பனிக்காய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? தங்கம் தங்கம்னு சொன்னவரை தவளை மாதிரி தள்ளி விட்டான். இதான் சாக்குன்னு நீ என்ன தலையில டைவ் அடிக்க விட்டுறாதடி. வெளியே நல்லா கார் ஓட்டுவேன்னு தான் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்கேன். அவர் விழுந்தா வீடு தான் என்ஜாய் பண்ணோம், நான் விழுந்தேன்னா தமிழ்நாடே தலைப்படம் ரிலீஸ் ஆன மாதிரி கொண்டாடும்டி. பார்த்து பக்குவமா பண்ணி விடு. இந்த சீசன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் சீக்வன்ஸ் அப்படின்னா இதுதாங்க. தர்ஷிகாவும் விஷாலும் வினை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி சிம்பு த்ரிஷா மாதிரி நடு மத்தியில உட்கார்ந்துட்டு அந்த நிலாவை பார்த்து ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி டயலாக்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்மளாலே கேட்க முடியலையே. அதை கேட்டுட்டு இருந்த நிலா என்னெல்லாம் கேட்டிருக்கும் தெரியுமா? நீங்க கேட்டு வாங்க. போடு போடு. அது ஏன் போடுறேன்னு நான் சொல்றேன். எத்தனை இருக்கு? அது அது இல்ல, இது ஒன்றா? இது கருப்பு திருஷ்டி. இந்த பண்ண ஓஹோ, கதை அப்படி போதா? நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு திருஷ்டி தான். இதுல தனியா வேற கயிறு கட்டினு இருக்கிறியா? பெரிய கார்த்தி ஜெஸ்ஸி விடிவி ரீக்ரியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி கயித்துல என்ன கட்டி வச்சிருக்கானுங்க. இல்லனா அப்படியே கை தத்துன்னு மேல வந்து ஊந்துருவோம் பாத்துக்க. எப்பா கேமராமேன், இதுங்க பேசும்போது என்ன ஏன் காட்டுற? எனக்கே கூச்சமா இருக்குது இதுங்க பண்றத பார்த்து. இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க்ல கையை விட்டு கல் எடுத்துட்டு வர சொன்னா இவனுங்க தலையெல்லாம் விட்டு என்னென்னமோ பண்ணிருக்கானுங்க. அந்த கன்வேயர் பெல்ட்டோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? நீங்க முத்து கை வச்சு தள்ளாத முத்து, நீ தான் ஒண்ணு எடுக்காம நிக்கிற. எல்லாரும் எடுக்கிறோம். அது ஓகே, நீ அங்க நிக்கிறல்ல. எல்லாரும் ரெட் கோடுக்கு வெளிய இருந்தா எல்லாரும் இப்பதான் சொன்னாங்க. எல்லாரும் ரெட் கோடுக்கு வெளிய இருந்தா எடுக்கணும். ரெட் கோட் வெளிய வந்துருங்க. வெளிய தான் இல்ல நல்லா பாருங்க. நல்லா பாருங்க மஞ்சரி நீங்க. பாரு யோ. தீபக் அண்ணா இங்க பாருங்க. ஏய் இங்க பாருயா, இங்க பாரு. டேய் 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 டேய், நான் பெல்ட்டுடா, பெட் இல்ல. என் மேல ஏன்டா இப்படி படுத்துன்னு இருக்கீங்க? மனுஷனுங்களாடா நீங்க? டேய் அமுகாதடா, மூச்சு முட்டுறா. டேய் கல்ல தானடா எடுக்க சொன்னாங்க, என் உயிர் எடுக்கல. பிக் பாஸ், இவனுங்க கிட்ட கன்வேயர் பெல்ட்டா இருக்கிறதுக்கு என் கழுத்துல ஒரு பெல்ட்டை கட்டி விடுங்க, நாயாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அதாவது ராணவ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் கேட்கிறாரு, ராணவ் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? உங்களால தொடர்ந்து விளையாட முடியுமா? உடனே நம்பாலு, என்னால முடியும் பிக் பாஸ், இந்த ஒரு கை போதும், இந்த ஒரு கை வச்சு நான் அவங்க எல்லாத்தையும் ஜெயிப்பேன், ஐ கேன் டூ இட் அப்படின்னாரு. பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அந்த உடஞ்ச கையோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு தெரியுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் மைனராக சின்ன கிராக்கும் லெக்மெண்ட் டயர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கையை மட்டும் இந்த பொசிஷன்லேயே வைக்க சொல்லியிருக்காங்க பிக் பாஸ். இந்த நிலையில் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற பல டாஸ்க்குகள், பல விஷயங்களை உங்களால் தாக்குப்பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக பிக் பாஸ், டெஃபினட்டாக பண்ணுவேன் பிக் பாஸ். நான் எனக்கு இந்த கை போதும் பிக் பாஸ், கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுவேன் பிக் பாஸ். ஆமா, பெரிய முள்ளும் மலரும் ரஜினிகாந்த்
ஒரு கை இல்லைனாலும் இன்னொரு கையை வச்சு பொழைச்சு பாரு. ஏண்டா நீ வேற நல்லா இருந்த கையை நசுக்கி விட்டுட்ட, இப்போ நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்கியா? அப்பவே சொன்னேன் ஜிம்மில் எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சு தூக்குடான்னு, கேட்டியா? இப்போ பாரு பிஞ்ச கை ஆக்கிட்டானுங்க. அடுத்த வாரம் வேற டக்கா பாரு வருதான். 2 கை வச்சுனே இவனுங்க கூட போராட முடியாது, இதில் ஒரு கை வச்சுன்னு என்ன பண்ண போறியோ? ரைட் ஹேண்ட் ப்ரோ, பாவம் ப்ரோ, நீ சாவு. இந்த ஆடியன்ஸ் போல்ல சௌந்தர்யா வந்து நியூஸ் ரீடரா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆசையா அவங்களும் நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஆனா நியூஸ்னு வாசிட்டாங்க பாருங்க, பா அதை பார்த்து நம்மளோட ஹவுஸ்மேட்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? யார் இந்த வீட்டில் கப்பை கழுவுலன்னு ஒருத்தி தேடிக்கொண்டிருக்கிறாளோ அவள் கூட அந்த கப்பை எடுத்துட்டு போகலாம். எல்லாரும் எனக்கு எங்க அந்த கப்புன்னு தேடிக்கொண்டிருக்கிற தருணத்தில் அவள் கப்பு எங்கே என்று அவளுக்கே தெரியாமல் அவள் யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறாள் மிஸ் சௌந்தர்யா அவர்கள். என்ன பத்தி தானே சொல்லிட்டு இருந்தா? அப்படியே வந்துருச்சு. மக்களே, செய்தி வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க தலையெழுத்து இப்ப நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேன். இத்துடன் இன்றைய செய்தி செய்கை முடிந்து விட்டது. யார்டா இவ வந்த நியூஸை சொல்ல சொன்னா சொந்த நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? தப்புதாம்மா, தப்புதான். உன்னெல்லாம் நியூஸ் வாசிக்க விட்டது எங்க தப்புதான், தெரியாம சொல்லிட்டோம். தார் ரோட்ல தலையை வச்சு தலைக்கு மேல ஜல்லி கொட்டி டிராக்டர் விட்டு ஏத்தன மாதிரி இருக்குதுமா. போதும் தான் இனி வாசிச்சது. Make a way for the big boss.